விக்னேஸ்வரா, நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் உன்னை நாடி வர்றவங்களுக்கும் தும்பிக்கை தெய்வம் நீதான்ப்பா துணை. பிள்ளையாரப்பா. அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்கணும். ராமநாதா, இதே நாள்ல இதே பூமாரியம்மன் கோயில்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்ப நான் ஒண்டி கேட்ட தொந்தியர் கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்க? ஏன் ஞாபகம் இல்ல? என் கல்யாணத்துக்கு வேலை செய்யறதா சாக்கு காமிச்சு நம்ம வீட்லயே உட்கார்ந்து ஒரு மாசம் கொட்டிக்கிட்டு இருந்தான். நீங்க தர்மகர்த்தாவை போய் இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன பெரிய தர்மகர்த்தா? இவன் தர்மகர்த்தான்னா நான் பரம்பரை ட்ரஸ்டி, எனக்கு அப்புறம் தான் இவன். அது மட்டும் இல்ல, நம்ம பையங்களுக்கு பொண்ணு கொடுக்க போற சம்பந்தி இவன். இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? இந்த பாரு, 2 பையங்களுக்கு ஒரு பொண்ணை பத்து வச்சிருக்கான். 6,500 கொடுக்க போறான். ஓ 2 மகனுங்கள்ல என் பொண்ணு சித்ராவை யாரு கட்டி வைக்க போற? மூத்தவன் ராஜாவுக்கா இல்ல இளையவன் விஜய்க்கா? ஐயா வேணாம், தம்பியவே கட்டிக்க சொல்லுங்க. அடியாச்சி மரும்புல ரொம்பதான் கிராக் பண்றாரு. அண்ணே இப்ப இப்படிதான் சொல்லுவாங்க. என் மக பெருசானதும் அண்ணன் தம்பிய சண்டை போட்டுக்க போறாங்க பாருங்க. ஏன் இந்த வம்பு தங்கம்? நீ சீக்கிரமே இன்னொரு பொண்ணை பெத்துக்கிய. முதலாளி ராஜவேலு, நெல்லெல்லாம் கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிட்டேன். வயல்ல வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டியா? போட்டேன். வீட்டுக்கு போறது வண்டி கொண்டாந்து இருக்கேன் முதலாளி. பாரு, அம்மா குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போ, நான் அப்புறம் வரேன். முதலாளி, அடுத்த சுத்தம் பண்ணும்போது இந்த 100 ரூபாய் நோட்டு கிடைச்சது. நீ எங்கேயாவது தவறு விட்டியா? இல்லையே, நீங்க தான் தவறு விட்டுருப்பீங்க. வர வர மறதி அதிகமா போச்சு. ஏ ராஜவேலு, நம்ம ராஜா வயசுல உனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் எங்கேயோ டீச்சர் வீட்டுல படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னியே, அவனையும் கொண்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுட்டேன். ரொம்ப நன்றிமா. குழப்ப தேடி இந்த ஊருக்கு வந்த எனக்கு நீங்க செய்திருக்கிற உதவிக்கு என் போலையே செருப்பா தச்சு போட்டாலும் கடன் தீராது. உங்க சொல்ல நான் மீறுவேனா? பரீட்சை முடியட்டும், பையனை கொண்டு வந்து உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். லட்சுமி, ராஜவேலுக்கு சாப்பாடு போடு. போய் சாப்பிடுப்பா. வேண்டாமா, சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சான் வந்திருக்கிறார். என் கூட தான் சாப்பிட போறாரு. அதனால சமைச்சு வச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். போய் சாப்பிட்டு வந்துடுறேன். லட்சுமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜவேல் அவங்க ஊர்ல பெரிய போட்டோ ஸ்டுடியோ எல்லாம் வச்சு வாழ்ந்தவனா. பாவ நேரம் உழைக்க வந்தவனா இருந்தாலும் எவ்வளவு விசுவாசமா நடந்துக்கிறான் பாத்தியா? கோயில் நகையை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி உன்னை இங்க அனுப்பிச்சா, நீ இத்தனை மாசமா இங்க வந்து சும்மா உட்கார்ந்துகிட்டு இப்ப அந்த ராமநாதர் ரொம்ப நல்லவர், என் மேல உசிரை வச்சிருக்காருன்னு சொல்றியே, அதுவா முக்கியம்? அதுதான் முக்கியம் வேதகிரி. கோவில் நகைகள்லாம் வச்சிருக்கிற பெட்டகம் இருக்குது, அதுக்கு 2 சாவி இருக்கு. ஒண்ணு தர்மகர்த்தா கையில இருக்கு, இன்னொன்னு இந்த ராமநாதன் கையில தான் இருக்கு. அப்படியா? அப்ப நீ ராமநாதன் கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டது நல்லதா போச்சு. அதையும் கேக்குறேன். இப்பதான் ஏன் 100 ரூபாய அவன் படுக்கையில கண்டெடுத்ததாக சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். ராஜவேலு, நாம ஒரு வினோதமான தொழிலை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம முதலாளி அதுதான் அந்த டான். கருப்பா சகப்பான்னு கூட நமக்கு தெரியாது. வேடிக்கையில அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன வேதகிரி? கொள்ளையடிக்க எல்லா வசதியும் செய்து கொடுக்கறான், நல்ல பங்கு தர்றான், வேலையே இல்லைன்னாலும் சோறு போடுறான். சும்மாவா சோறு போடுறான்? கோயில் கோழியை ஏன் இன்னும் முடிக்கலன்னு அவன் ஏஜென்ட் மூலமா இப்ப கெடுபிடி பண்ணல. அதுக்காகத்தானே நானே வந்திருக்கிறேன். கவலையே படாது. அடுத்த சனிக்கிழமை அம்மன் கோவில் திருவிழா, அன்னைக்கு கதையை முடிச்சிருவோம். சாமி ஊர்வலம் முடிஞ்சு நிலைக்கு வரத்துக்கு 1:30 மணி ஆயிடும். 1 மணிக்கெல்லாம் வந்துடும். வந்துருமா? முதலாளி, அம்மா பால் கொடுத்து வச்சிருக்காங்க. நீ சாப்பிடுறியா? எனக்கு தான் பழக்கம் இல்லையே.
உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு. நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன். பெட்டகத்து சாவி இன்னொன்னு உங்ககிட்ட இருக்குல்ல? எங்கிட்ட இருக்க. இதையும் வச்சுக்க. சாமி ஊர்வலம் முடிஞ்சு வந்தோடனே நகைய பத்திரமா பெட்டகத்துள்ள வச்சு பூட்டிட்டு சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாவி என்கிட்ட அனுப்பு. சரிப்பா. ராஜவேலு, நகைய வச்சு சீல் பண்ண உடனே சாவி என்கிட்ட வாங்கிட்டு வா. சரிங்க. பத்திரம். சரி. பத்திரம். வரேன். அப்பா, லட்சுமி, மணி என்ன 3? ஆமா. சுவாமி ஊர்வலம் முடிஞ்சு கோயில் திரும்பி இருக்குமா? அது 2 மணிக்கு திரும்பிடுச்சே. நான் காத்துட்டு தான் வந்து படுத்தேன். ராஜவேலு வந்தானா? இல்லையே. வரல? இல்லையே. சரி, நீ படுத்துக்க, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? நகையெல்லாம் எடுத்து வச்சு. ராஜவேலு என்னன்னா? ராஜவேலு, 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 ஒன்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ராமநாதா. ராமநாதா, ராஜவேலு, 5000 பேர் சொல்லி கூப்பிடுறேன். நானே தான் ராமநாதா. நீ இப்ப பாக்குறியே, இதுதான் ஒரிஜினல் ராஜவேலு. ஓ, அப்படின்னா தர்மகத்தாவே நானும் என் சிங்கப்பூர் மச்சான் வேதகிரியும் தான் கொலை பண்ணோம். கோவில் நகைகளையும் நாங்க தான் கொள்ளையடிச்சோம். நான் சொல்றபடி கேட்கணும். இந்த கொலையையும் கொள்ளையும் நீயே செய்ததாக உன் கைப்பட உன் மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல உன் கைப்பட எழுதின லெட்டரோட உன் வீட்டுக்கு நான் போகலன்னா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற என் சிங்கப்பூர் மச்சான் உன் மனைவியின் குழந்தைகளையும் கண்டங்கண்டமா வெட்டிடுவான். ராஜவேலு, நீ சொல்றபடி செய்யறேன். என் மனைவி குழந்தைகளை ஒண்ணு செஞ்சாதே. நான் சொல்றது அன்புள்ள லட்சுமிக்கு ராஜவேலு, நீ சொன்னபடி எழுதிட்டேன். நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். என் பொண்டாட்டி பிள்ளைகளை ஒண்ணும் பண்ணிடாதே. எங்க ராத்திரி போனவங்க இப்பதான் வரீங்களா? எல்லாரும் உள்ள போய் தேடுங்க. எங்கம்மா உங்க வீட்டுக்கார ராமநாதன்? காலையில 3 மணிக்கு கோயிலுக்கு போறேன்னு போனவர் இன்னும் வரல. ஆமா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் அவரு கேக்குறீங்க? உங்க புருஷன் தர்மகர்த்தா முத்தைய பிள்ளைய கொலை செஞ்சுட்டு கோயில் நகையை கொள்ளையடிச்சிட்டு தலைமறைவாயிட்டார். அவர் இங்க இருக்காருன்னு தேட வந்திருக்கோம். வாய் முடிங்க. காக்கி சட்டை போட்டுக்கிட்டா எது வேணாலும் பேசலாம்னு பேசாதீங்க. என் புருஷன் உத்தமையா ஒரு பூச்சி போடு கூட துரோகம் நினைக்க மாட்டார். முத்தையா நம்ம மேல அவர் உயிரே வச்சிருந்தாரு. அவரை பத்தி தப்பா பேசுனீங்க, உங்க நாக்கு அழுகி போயிடும். சார், இந்த லெட்டர் வீட்டுக்குள்ள கிடந்துச்சு. அன்புள்ள லட்சுமிக்கு இந்த கடிதத்தை அவசரமா எழுதுறேன். கோயில் நகைகளை எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தோட எங்கேயாவது போய் வசதியா வாழலாம்னு நினைச்சு நகைகளை எடுக்க போனேன். தர்மகர்த்தா முத்தியா பிள்ளை வந்து தடுத்தார். அவருக்கு எனக்கு ஏற்பட்ட சண்டையில அவர் நான் கொலை செஞ்சுட்டேன். அதனால நான் ஊரை விட்டே போறேன். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம வந்து உன்னையும் குழந்தைகளை அழைச்சிட்டு போறேன். இதை படிச்சதும் அடுப்புல போட்டு. இப்படிக்கு ராமநாதன். இல்ல, நான் நம்ப மாட்டேன். இதுல ஏதோ சூது இருக்கு. இது உங்க புருஷனோட கையெழுத்து தானே?
உன் புருஷன் எப்ப வந்தாலும் மரியாதையா டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. அதுதான் அவருக்கு நல்லது. ஒன்னத்தாண்டி அண்ணனாவது ஆட்டுக்குட்டியாவது உன் புருஷன் நல்லவன் மாதிரி நடிச்சு இத்தனை வருஷமா அந்த ஊரை ஏமாத்தி இருக்கான். இன்னும் ஏமாறதுக்கு இந்த ஊருக்காரங்க ஒன்னும் சுண்டா பண்ண இல்ல. மச்சக்கார ஏன்டா பாட்டுக்கு நிக்கிற? ராஜா, நீயும் தம்பியும் நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலப்பா. நீயும் தான் ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. இந்த ஊர்ல இனிமே நமக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. நான் பக்கத்து ஊருக்கு போய் உங்க 2 பேருக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். தம்பி பாத்துக்கிறியா? சரிம்மா. பாத்துக்கப்பா. நாகப்பண்ண அதோ பாத்தியா அந்த திருட்டு கொலகாரப்ப ராமநாதனுடைய பசங்களை கஷ்டப்படுற மாதிரி தேசம் போறானுங்க. நாம நம்பணும். எனக்கு இழிச்சா பசங்க தானே. நாம யாருன்னு காட்டுவோம். இன்னைக்கு அந்த பசங்களை அடிச்சு கொல்லாம விடுறதில்ல. சொக்கு செல்லப்பா தெரியானா மாரிமுத்து எந்திரிக்கிறா. நீ யாருப்பா? பரவாயில்லப்பா, அப்புறமா சொல்ல. ராஜா, ராஜா, அக்கா, என் பிள்ளைங்களை இங்க விட்டுட்டு போனேன்னு பாத்தீங்களா? பாத்தீங்களாவா? உன் பிள்ளைங்களை ஊருக்கார பசங்க வெட்டுவேன் குத்துவேன்னு கிளம்பிட்டானுங்க. அவங்க கையில உன் பிள்ளைங்க கிடைச்சிருந்தாங்க, துண்டு துண்டா வெட்டியே போட்டிருப்பானுங்க. ஐயோ, அப்புறம் என்ன காச்சு? பெரியவன் சமத்தான பிள்ளைமா, தானும் தப்பிச்சுக்கிட்டு தன் தம்பியை காப்பாத்திட்டு ஓடி போயிட்டான். லட்சுமி, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இனி நீயும் இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு நல்லதில்லைன்னு தோணுது. அப்புறம் உன் இஷ்டம்மா. வசந்த், டீச்சர் இங்க வா. ராஜா எங்கப்பா? டீச்சர், அவனுக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதனால அழுதுகிட்டே இருக்கான் டீச்சர். இங்க வந்து இத்தனை நாள் ஆச்சு, இன்னுமா அப்படி இருக்கான்? அம்மா. ராஜா, டீச்சர், எங்க அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா டீச்சர்? உங்க ஊருக்கு நான் அனுப்பின ஆள் வந்துட்டாப்பா. ராஜா, நீங்க எல்லாம் ஊரை விட்டு வந்தது தெரிஞ்சதும் உங்க அம்மாவும் போயிட்டாங்களாப்பா. டீச்சர், அப்பா கார் அனுப்பிச்சிருக்காங்க. ஓ, இன்னைக்கு நீ போறே இல்ல வசந்த்? ஆமா டீச்சர், ஏற்காடு ஸ்கூல் நாளைக்கு திறக்கறாங்க. தம்பியை கூட்டிட்டு போக வந்திருக்கேம்மா. உன் பெட்டியில ரெடியாப்பா? ஓ, ரெடி டீச்சர். ராஜா, உன் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குல்ல, கழட்டி கொடு, தச்சு தரேன். நான் வரட்டுமா டீச்சர்? போயிட்டு வாப்பா, போய் நல்லா படிக்கணும். ம்? சரி டீச்சர். இந்தா ராஜா, இத போட்டுக்கோ. எனக்கு வேண்டாம் வசந்த். எனக்கு நிறைய துணிமணி இருக்கு, உனக்கு தான் இல்ல. இந்தா.
என்னப்பா இது சரியா சாப்பிடாம கைய கழுவிட்ட? இல்ல டீச்சர், இன்னைக்கு என்னமோ பசிக்கல. உனக்கு எப்ப பசிக்கும் எப்ப பசிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? ஏன்பா விஜய்க்கு ஏதாவது பணம் அனுப்பணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. ஆமா டீச்சர், தம்பி பசங்களோட சேர்ந்து எங்கேயோ டூர் போறானா, 300 ரூபாய் பணம் அனுப்புங்கன்னு எழுதிருந்தான். பக்கத்துலயே அண்டர்லைன் பண்ணி முடிஞ்சா அனுப்புங்கன்னு எழுதிருந்தான். முடிஞ்சா தானே அனுப்புங்கன்னு எழுதியிருக்கான். அப்படி இல்ல டீச்சர், பசங்கள்லாம் டூர் போகும்போது இவன் மட்டும் ஹாஸ்டல்ல தனியா இப்படி இருப்பான். எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி கவனிக்காம இருப்பாங்களான்னு நினைச்சிட்டான்னா என் உயிரியே போயிடுமே டீச்சர். இந்தப்பா இதை விட்டு படத்தை அனுப்ப. டீச்சர், என்னைக்கு எங்களை ட்ரெயின்ல சந்திச்சு அடைக்கலம் கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் எப்படி உங்களால ஒரே மாதிரி அன்பு செலுத்த முடியுது? ராஜா, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லப்பா. நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில பிடிப்பே ஏற்பட்டுச்சு. நாளைக்கே நான் கண்ணு மூடிட்டேனா ஒரு பிடி மண்ணெளி போட மாட்டீங்களான்னு புகை நடந்தாம்பா. டீச்சர், டீச்சர், அம்மா 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 கீதா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அத மறந்துட்டு உங்களை எங்கெங்கயோ தேடுறேன். குங்குமம் வச்சுக்க. இன்னைக்கு நட்சத்திரப்படி உனக்கு பிறந்த நாளுமா? அப்படியா? அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீ நல்லா இருக்கணும். வெறும் ஆசீர்வாதம் பண்ண எப்படி? வழக்கமா கொடுக்கிற 1 ரூபாவை கொடுங்க. உனக்காக ராத்திரியே நான் எடுத்து வச்சுட்டேன். இந்தா. தேங்க்ஸ். அம்மா, தாய் தகப்பனை இழந்திருக்கு. தாய் மாதிரி நீங்க வந்து சேரலன்னா இந்நேரம் நான் எங்கேயாவது அனாதை விடுதலை தான் இருந்திருப்பேன். உனக்கு 4 வயசு இருக்கும். நான் உங்க வீட்டுக்கு ஆயாவா வரும்போது விதி அப்புறம் என்னையே உனக்கு தாய் மாதிரி ஆக்கிடுச்சு. அதெல்லாம் எதுக்கு பழைய கதை. போய் உட்காரு, டிஃபன் ரெடி பண்ணி உன்னை கூப்பிடுறேன். அதெல்லாம் எனக்கு முடியாது. இன்னைக்கு பூரா நான் வீட்டுல தான் இருக்க போறேன். நீங்க தினம் என்ன பாத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு டிஃபன் ரெடி பண்ணி நான் கூப்பிடுறேன். சரியா? இத பாரு, வேற ஏதாவது இருந்தா சொல்லு, கேட்டுக்கிறேன். என்னால வேலை செய்யாம மட்டும் இருக்க முடியாது. பைத்தியமே பிடிச்சிடும். போ, போய் உட்காரு. வேலை செய்யலாம் வேலை. குத்து, அப்படிதான் குத்து. ஐயோ, இதுல குத்து. என் ராசா, ஊர்ல எத்தனையோ பய குத்துறா. இந்த குத்து கேடாகுமா? குத்து. உடுமை, இதென்ன புல்லாலங்கடி குத்து? இன்னும் அப்பா டக்கர் குத்தெல்லாம் கைவசம் இருக்கு. பெருமாள் மொழியார் பொம்நாட்டிங்க காலேஜ்ல போய் கேட்பாரு. குத்துன குத்துல பொட்ட பசங்கள்லாம் சும்மா துண்ட காணோம் துணிய காணோம்னு எழுந்துச்சு ஓடிடுச்சு. அப்படி குத்து. என் ராசா, என்ன சொல்ற நீ? போன வாரம் பொம்நாட்டிங்க காலேஜ்ல நடந்துச்சா நம்ம சண்டை. அறுப்புக்கார 6 முகத்தை மாத்தி அனுப்பிச்சனே, நீதான் அதுக்கு வரலையே, அத சொன்னேன். அப்பா ஆடி, அத சொன்னியா? நான் கூட என்ன மொய்யாதன்னு குழம்பி போயிட்டேன். இந்த சாப்பிடு, உனக்காக பெருசாலாம் வறுத்து கொண்டாந்துருக்கேன். நல்ல வேலை, பசி நேரத்துல கொண்டாந்தேன். என்ன அது, ஆட்டுக்கறியா? இது ஒண்ணு சாதாரண ஆட்டுக்கறி இல்ல, பெரிய ஆட்டுக்கறி. பெரிய பெரிய பூவா பார்த்து வாங்கி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு உனக்காக பிரியமா வறுத்து கொண்டாந்துருக்கேன். சாப்பிடு. டவுன் சரோஜா, ஆடு செத்து அடக்கானதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சு கொண்டாந்தியா? ஒரேடியா இஷ்டித. உனக்கு பழக்கம் இல்ல இல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும், பழக பழக சரியா போகும். ஆட்டுக்கறி தான் நான் தினம் தின்னு என்ன பழக்கம் நம்ம மண்ணாங்கட்டி. இல்ல ராசா, பெரிய ஆட்டுக்கறி கொஞ்சம் நார் நாரா தான் இருக்கும். ஆட்டுல பெரிய ஆடு வேற சின்ன ஆடு வேற, பெரிய பெங்களூர் ஆடா? ஐயோ, பெரிய ஆடுனா மாடு. கர்மல பழக்கம் உனக்கு தெரியுமில்ல? தெரியும் ராசா, கோச்சுக்காத. சனிக்கிழமை உன் கூட கோதாவில நிக்க போறானே சார்பட்டா ஜம்பு, அவன் இந்த கறியை தின்னுதான் உடம்ப மத்த 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 மத்தன்னு வச்சிருக்கான். அவன் குத்த நீ தாங்க வேண்டாமா? அதுக்குதான். அதுக்காக கண்டதையெல்லாம் தின்னு பழக்க சொல்றியா? பழக்கத்தை பார்த்தா பணம் வருமா? நீ ஜெயிச்சாதான் எனக்கு பணம் வரும், எனக்கு பணம் வந்தா தான் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும், உனக்கு பணம் கிடைச்சாதான் நீ உன் தம்பிக்கு. மன்னிச்சுக்க. 300 ரூபாய் கடன் கேட்டனு கொண்டாந்துருக்கியா? இதோ கொண்டாந்துருக்கேன். இந்த எவ்வளவு வட்டி? என்ன ராசா, உன்கிட்ட வட்டி வாங்குவனா? 150 ரூபா தான். அடிப்பாதி,
கொப்பா உயிரோட இருக்கும்போது 6 ரூபாய் தான் வாங்கினா, நீ 9 ரூபாய் வாங்குறியா? மேல இருந்து கொப்பா சபிப்பான். மேல இருந்து பாக்கும்போது நான் வாங்குற 9 6 மாதிரி தான் தெரியும். ஆமா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்படி கஷ்டப்பட்டு கடனை கப்பிய வாங்கி தம்பிய படிக்க வைக்கிறியே, ஒழுங்கா படிக்குதா இல்ல ஊர் சுத்துதா? போன மாசம் நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தேனே, ஆ. இவனை பார்த்தா எல்லா வாத்தியாரும் ஓடுறான். ஏன் அவங்க கிட்ட கடன் கேக்குதா? சே, 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 அப்படி இல்ல. ஆ. தெரியாத பாடத்தை சந்தேகப்பட்டு துருவி துருவி கேக்குறான்ல, அதுக்காக பயந்து ஓடுறாங்க. இப்ப கூட நாம இங்க போய் பார்த்தோம்னா யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடி